Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala State, no betting, no gambling. 3/3/2025 மண்டே வின்வின் கம்பெனியோட ஃபஸ்ட் வீக் இந்த மாதத்தோட ஒரு சிறந்த கெஸிங்கன்னு பார்த்தலாம். லாஸ்ட் மந்த்து ஃபஸ்ட் வீக் ரிசல்ட் வந்து 866 அண்ட் போன ரிசல்ட் வந்து 496 வந்திருக்கு. அண்ட் வந்து இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 976 வந்திருக்கு. இன்றைக்கி வந்து நம்ம கெஸிங்கில் வந்து ஒரு 32ன்றது ஒரு ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தேன். 32ன்றது இந்த 32 எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ளூ நம்பரில் வந்துடுச்சு. அதாவது +1 போயிடுச்சு. 32க்கு -1 எடுக்கும்போது 26, 21, 76லாம் வரும். நம்ம கொடுத்த கெஸிங் வந்து க்ளூ நம்பரில் போயிடுச்சு +1. அது எப்படின்னு வந்து கால்குலேஷனில் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிட்டு நம்ம மண்டேயோட கெஸிங்கை பார்த்துருவோம். போன மாதம் இதே முதல் வார ரிசல்ட்டு 866. ஓகே, அதுக்கடுத்த வாரம் 168, அதுக்கடுத்த வாரம் 768, போன வாரம் 496, இன்றைக்கி ரிசல்ட்டு 976. லாஸ்ட் மந்தோட மெயின் ரூட்டில் ஃபஸ்ட்டு நம்பரை மார்க் பண்ணிடுவோம். 866 எப்படி வந்தது போன மாதம்? 866க்கு நமக்கு 1 டே பிஃபோர் இல்லாமல் 2 நாள் முன்னாடி, அதாவது மண்டேக்கு வந்து சனிக்கிழமை சாட்டர்டேவோட கெஸிங்லேருந்து மார்க் பண்ணுறோம். 245. இந்த 45ஓட க்ளூ நம்பர் பார்த்திங்கன்னா 351, 351. இதுக்கு அடுத்து 3, 6, 1. அதாவது சென்டர் போர்டில் 1 ப்ரெஸ் பண்ணாவே நமக்கு ரிசல்ட்டு மேட்ச் ஆகுது. அதாவது பவரில் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். க்ளூ நம்பர் 351. இந்த 351ல் மொதல் நம்பரையும் கடைசி நம்பரும் பவர் பண்ணால் 851 வரும். 856ன்னு வரும். இப்போது இதில் சென்டர் நம்பர் 1 ப்ளஸ் பண்ணும்போது 856க்கு 866 நமக்கு ரிசல்ட்டில் வந்துச்சு. சனிக்கிழமைலேருந்து போன மாதம் மேட்ச் ஆகிருக்கு. 866. சி போர்டு இங்கே இருக்குது. 1க்கு பவர் 6. இந்த ரூட்டில் முதல்ல நமக்கு இன்றைக்கி ரிசல்ட் இல்லாமல் நேற்று ரிசல்ட் 127ஓட க்ளூ நம்பர் 233. 233க்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் பவர் பண்ணால் 738, அடுத்து 748. இப்படி தான் ஃபாலோ ஆகணும். ஆனால் இந்த ஒரே சேம் ரூட்டில் ஃபாலோ ஆகாது. இந்த 748க்கு பதிலாக க்ளூ நம்பரோட 233 வந்து ஏசி மட்டும் எடுப்போம். ஏசி 23ஓட பவர் வந்து 78. இந்த 78க்கு அகைன் 78 அல்லது 88 இப்படி தான் ஃபாலோ ஆகணும். அப்படி ஃபாலோ ஆகும்போது வந்து நமக்கு 2 நம்பர் வரலாம். ஒன்று 878ன்னு வரணும், அல்லது 778ன்னு வரணும். சி போர்டு இங்கே இருக்குது. 3, இங்கே 1க்கு 6ன்னு வந்தது, இங்கே 3க்கு 8ன்னு வரணும். அப்போது 878, 778 அந்த ரூட்டில் மேட்ச் ஆகுது. உங்கள் விஷயம் மேட்ச் தான் பாருங்கள். அதுக்கடுத்து நமக்கு ரிசல்ட்டோட பிசி ப்ளஸ் க்ளூ நம்பரோட பிசியோட பவர் கால்குலேஷன் நம்ம ஒன்று எடுப்போம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன மாதம் 478 வந்து ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட். அதோட க்ளூ நம்பர் வந்து 534. இப்போ 478ஓட பிசி 78 எடுத்துக்கிறோம். க்ளூ நம்பரோட பிசி வந்து 34. பவர் பண்ணால் 89, 1 மைனஸ் பண்ணால் 88. இதில் வந்து 66 கிடைக்கிது பிசி. ரிசல்ட்டு 866. பிசி நமக்கு மேட்ச் ஆகுது. இந்த ரூட்டில் இன்றைக்கி ரிசல்ட்டு 976, அதோட க்ளூ நம்பர் 532. 976ஓட 76 எடுத்துப்போம். க்ளூ நம்பரோட பிசி 32, பவர் பண்ணால் 87ன்னு வரும். அப்போது 1 மைனஸ் பண்ணால் 86. நமக்கு வந்து இங்கே 62 கிடைக்கிது. 62க்கு ஒரு 662ன்ற நம்பர் ஃபாலோ ஆகும். இது ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து திங்கக்கிழமைக்கு வந்தால் போன மாதத்தோட ரூட். ஃபஸ்ட்டு சனிக்கிழமைன்னு எடுத்தோம், அடுத்து ஞாயிற்றுக்கிழமைன்னு எடுத்தோம். இப்போ போன வாரம் 496 எப்படி வந்திருக்குன்றத இதே ரூட்டில் பார்ப்போம். 496க்கு ஒரு நாள் முன்னாடி திங்கக்கிழமைக்கு ஞாயிற்றுக்கிழமையோட ரிசல்ட் 562ஓட க்ளூ நம்பரோட பிசி எடுத்துக்கும்.
ரிசல்ட்டோட பிசி வந்து 62, க்ளூ நம்பரோட பிசி 23 டேரெக்டாக எடுத்துப்போம். ப்ளஸ் 11 இது கால்குலேஷன். இதில் நமக்கு 96 டேரெக்டாக கிடைக்குது. ரிசல்ட்டும் 96 தான். 496 3 டிஜிட். இப்போ இந்த ரூட்டில் எடுத்தோம்னா இன்றைக்கி ரிசல்ட்டோட பிசி 76, க்ளூ நம்பரோட பிசி 32 ப்ளஸ்ஸு டேரெக்ட் 11, இப்போ நமக்கு 19. இப்போ இந்த ரூட்டில் வந்து நாளைக்கு பிசியில் ஒரு 19 வந்ததுன்னா ஒரு 719 அல்லது 14 வந்தால் 714 வரும். இது லாஸ்ட் வீக்கோட ரூட்டு. கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எப்போதும் திங்கக்கிழமை கெஸ்ஸிங் வந்து என்ன தான் மேட்ச் பண்ணாலும் ஏதாவது ஒன்று குழப்பி தான் அடிப்பான். இந்த 976 கூட நாளைக்கு இந்த 14, 19 எடுத்தோம் இல்லையா, ஒரு 79 பிசியில் வந்து இந்த 976, 679 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஒரு ரெஸ்ஸிங்கில் வர நம்பர் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். அண்ட் வந்து இன்றைக்கி எப்படி வந்ததுன்னு சொல்கிறேன்னு சொன்னேன். இன்றைக்கி வந்து நம்ம நேற்று ரிசல்ட் வந்து 127, அதோட க்ளூ நம்பர் 233. இந்த 127 பிசி 27 எடுத்துக்கிட்டோம். ப்ளஸ் வந்து நேற்று ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட பிசி 33க்கு பவர் நம்பர் 88 எடுத்தோம். எடுத்து 22ன்னு எடுத்து 37, 37ன்றது 32 இன்றைக்கி வரணும். அப்படி வந்தால் 932 வரலான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் 22 ஃபாலோ ஆகாமல் 11 ஃபாலோ ஆயிடுச்சு. இதில் 26 கிடைக்குது இல்லையா, 126. இந்த 26 ஒன்று 76 அல்லது 21 வரலான்னு சொல்லி ஒன்று சென்டர் போர்டு பவர் ஆகும் அல்லது சி போர்டு பவர் ஆகும். இப்படி தான் வந்து இதில் வரும். அப்படி கொடுத்துருந்தாவே இன்றைக்கி ஒரு பிசி இன்றைக்கி வந்திருக்கும். அதனால் நம்ம வந்து இன்றைக்கி வந்து அந்த ரிசல்ட்டில் 11 கால்குலேஷனும் எடுத்துப்போம், 22 கால்குலேஷனும் எடுத்துப்போம். அப்போது 76க்கு பிசி 32 ப்ளஸ் 11 எடுத்துட்டோம். போன வர ரூட்டில் 19 கிடச்சிச்சு. இப்போ 76க்கு பிசி 32 பவர் பண்ணால் 87 ப்ளஸ் 11க்கு நமக்கு 74, 74க்கு 79 கொடுத்துட்டேன். 679 ஒரு 22 ஃபாலோ ஆச்சுன்னா 85 ப்ளஸ் 1 போகும். அப்போ 85 போச்சுன்னா 785ன்றது ஒரு 3 டிஜிட்டு. இந்த 85ல் ஒன்று சென்ட்ரு போர்டு பவர் ஆனால் 35ன்னு போகணும், அல்லது சி போர்டு பவர் ஆனால் 80ன்னு போகும். அப்போது ஒரு 780, 735, 785 இது மூணும் வந்து 22 கால்குலேஷனு. 11 கால்குலேஷன் நம்ம எடுத்த நம்பர் வேறு. ஓகே, நம்பர்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக நான் ஃபைனல் பண்ணிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கரெக்டாக கொடுக்குறேன். அதுக்கடுத்து இந்த மண்டேவோட ரிசல்ட்டில் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ந்து 86, 68, 68, 69ன்றது பவரில் 69லேருந்து ரிவர்ஸில் 96 அப்படின்னு வந்திருக்கு. இப்போது அகைன் வந்து நாளைக்கும் ஒரு 68ன்றது ஃபாலோ ஆக வாய்ப்பு இருக்குது. போன மாதம் ரிசல்ட்டே ரிவர்ஸில் 668ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கெஸ்ஸிங்கில் வருதுன்னா பாருங்கள். ஏன்னா மண்டே வந்து அப்படி தான் வரும். ஃபைனலாக க்ளூ நம்பரோட சிம்பிளாக வந்து 32க்கு ஒரு 22 அல்லது 32க்கு ஒரு 33 ஃபாலோ ஆகலாம். ஏன் சொல்கிறேன்னா, போன மாதம் இதே வார ரிசல்ட் வந்து 866, அதுக்கு முந்தின மாதம் அதே முதல் வார ரிசல்ட் வந்து 188. நம்ம வந்து அன்றைக்கி ஒரு 688ன்ற மாதிரி கொடுத்துருந்தோம். அதுக்கு முந்தின மாதம் முதல் வாரம் 811. நீங்கள் திங்கக்கிழமையோட சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 811 வந்த ஒரு மாதம் விட்டு பிசி மட்டும் பவர் பண்ணி போன மாதம் 866 வந்துச்சு. அப்போது அதுக்கு அடுத்த மாதம் 188 வந்திருக்கு. அப்போது 188ன்றது நாளைக்கு அதே ரூட்டில் ஒரு 133 அல்லது 633 அந்த மாதிரி வரலாம். அதே ரூட் ஃபாலோ ஆச்சுன்னா 866க்கு 811 வந்த மாதிரி 188க்கு ஒரு 33ன்றது வரலாம். அப்படி வந்தால் அதுக்கும் வந்து 633 வச்சுக்கோங்க. 22 வந்தாலும் 622 வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் நம்பர்ஸை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான நம்பர்ஸை மட்டும் நம்ம டெக்ஸ்ட்டில் எழுதிடுவோம். 778. ஓகே, அதுக்கடுத்து 662,
அடுத்து 719, அடுத்து 679, அடுத்து 785, அடுத்து 633, 622. ஓகே, இன்னொரு நம்பர் மிஸ்ஸிங். இதில் வந்து 668. இது மொத்தமாக 8 நம்பர் வந்து டோட்டல் கெஸ்ஸிங்கு. இதில் 5 செட்டு பிசி பிரித்து கொடுத்துட்றேன். அது மட்டும் ப்ளே பண்ணுறவங்க அதில் ப்ளே பண்ணுவோம். பிசியில் 68, 19, 78, 85, 33, 5 செட்டு. அதான் எனக்கு ஸ்ட்ராங்காக ஒரு 5 நம்பரில் 778, 719, வந்து 785, 668, 633. ஓகே, இந்த 5 நம்பர் எனக்கு ஸ்ட்ராங்கு. இந்த 622வும் ரெசிங்கில் வந்ததுனால் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். 22ன்றதும் ஆனால் வந்து மண்டேவோட ரிசல்ட் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. பிசி தனியாக 5 செட்டு கொடுத்துருக்கேன். எனக்கு மொத்த 8 நம்பரில் என்னோட தனிப்பட்ட முறையில் 5 நம்பர் கொடுத்துருக்கேன். இதில் எந்த நம்பர் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ தயவுசெய்து அதை மட்டும் எடுத்து மேட்ச் ஆகிற நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு சிறந்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.